உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்த போது ராஜா அவர்களோடு பேசும்போது நன்றாக பேசினார். ஆனால் இப்பொழுதோ ராஜா கோபம் வந்து அவர் முகநாடி வேறுபட்டது. பலசாலிகளை சொல்லி கட்ட சொல்லுகிறார்கள். அவன் எந்த கட்டினாலும் சரி நாங்கள் பயப்படும். ஏனென்றால் எங்கள் ஆத்ம நேசர் கர்த்தர். ராஜா கடுங்கோபப்பட்டாலும் அவர் முகநாடி வேறுபட்டாலும், ராஜா கடுங்கோபப்பட்டாலும் அவர் முகநாடி வேறுபட்டாலும், பலசாலிகள் உன்னை கட்டினாலும் உன்னை அக்கினியில் உலவ செய்வாரே. உங்கள் ஆத்ம நேசரேசுவே கலங்கிடாதே, நீ சோர்ந்திடாதே, உன்னை இரு கரத்தால் அணைத்துக் கொள்வாரே. உங்கள் ஆத்ம நேசரேசுவே. இன்னொரு பரிசுத்தவான் தாவீது. இந்த தாவீதுக்கு கர்த்தர் ஆவியின் கண்களை திறந்ததினாலே எப்பேற்பட்ட சோதனையும் அவன் எதிர்கொண்டான். இந்த தாவீதை பற்றி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். இந்த தாவீதுக்குள் கர்த்தர் இருந்தார். இந்த தாவீதுக்குள் கர்த்தர் இருந்ததை மற்றவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள். எனக்குள் கர்த்தர் இருக்கான் அவர் சொல்லவில்லை. 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லகேமினாகிய ஈசாயின் குமாரரில் ஒருவனை அறிந்திருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இந்த தாவீதோடு கர்த்தர் இருப்பதை மற்றவர்கள் பார்க்கின்றார்கள். மத்தேயு 5:16 சொல்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. Let the light so shine before men that they may see your good deeds and glorify the Lord who is in heaven. நாம் அப்படி செய்கிறோமா? நமக்குள்ள கொஞ்சம் ஆவியில் அனல் வந்துட்டா நாம் பேரிப்பட்டு விடுகிறோமே. ஆனால் பார்க்கிற நம்மை காண்கிறவர்கள் நமக்குள் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த தாவீது இப்படிப்பட்டவனாத்தான் இருந்தான். இந்த தாவீதுடைய அண்ணன் 3 பேர். ஒருத்தர் வந்து எலியாப், அபினதாப் அண்ட் சம்மா. இவங்க 3 பேரும் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. ஈசாயி கூட சொல்லியிருப்பார், பசங்க எங்கே இருக்காங்க? பசங்களும் மிலிட்டரியில் இருக்காருங்க. அட்டு பரவாயில்ல, 3 பேரும் மிலிட்டரியில். தாவீது கூட சொல்லுங்க, அண்ணன் மிலிட்ரியில், நீ என்ன ஆடு மேய்க்கிற, பரவாயில்லப்பா. அப்போது மிலிட்ரியில் நம்ம கூட சொல்கிறோம், மிலிட்ரியில் இருக்குன்னு சொன்னால் மிலிட்ரியில் ரொம்ப பண்ணலாம். அந்த மிலிட்ரியில் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளின் வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே நடந்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். எல்லாம் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்றது. கொஞ்சம் இருங்க. சேனைகள் அணிவகுத்து நின்றது. அப்புறம் யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். அணிவகுத்து நிற்கிறாங்க. எல்லாம் 50 பேரா 50 பேர் நிற்கிறாங்க. ஆர்ப்பரிக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் போடுறாங்க. பார்த்தோன்னே தாவீது கூட அடாட அண்ணன்மார்கள் இவ்வளோ பெரியதாக இருக்கிறாங்களான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 24ஆம் வசனம், இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி லெஃப்ட் ரைட்லாம் போயிடுச்சு. அப்படியே லெஃப்டில் போயிட்டாங்க எல்லாம். அப்போது இங்கே லெஃப்ட் ரைட்டு போடுறாங்க. அங்கே போனால் வந்த உடனே முகத்தை விலகி கொஞ்சம் சைடில் நிற்கிறவங்கள ஓடினார்களாம். அப்போ இவங்க லெஃப்ட் ரைட் போடும்போதே கொஞ்சம் பார்த்தோன்னே ஓடுறதுக்கு இட முடியா, அந்த ஆள் வந்துட போகிறோம் ஓடிடணும்னு அப்படி ஓடினார்கள். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா கோலியாத் ஒரு கோழை, சாத்தான் என்றைக்குமே ஒரு கோழை. அவன் வெளியில் அப்படி காட்டுவான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நானும் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தனால எனக்கு எந்த விளையாட்டுலையும் என்ன போட்டுருவாங்க. நான் தான் சீஃப் கேப்டன். ஏன்னா ஐயா மகன், இங்கே ஐயா மகன் ஒல்லியாக தான் இருப்பார், இருந்தாலும் ஐயா மகன். அதில் இந்த கபடியில் போட்டுருவாங்க நம்மளை. கபடி நான் தான் சீஃபு. எனக்கு கபடி வந்தால் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா எப்படி நான் வின் பண்ணிடுவேன், அதாவது என் டீம் வின் பண்ணிடும். இப்போ கபடியில் ஒருத்தனை பிடிக்கிறாங்களே பார்த்தீங்களா, அவன் பிடிச்சிட்டான்னா அவன் எப்பேர் பாட்டோன்னு தப்பிக்க முடியும். முதல்ல வாயிலிருந்து கூட தப்பிச்சிடலாம். அவன் பிடிச்சவொடனே என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருந்துச்சு. நான் நீங்கள் போய் வெளியில் சொல்லிடாதீங்க, எனக்கு எதாவது அடி என்ன நாளைக்கு தெரிஞ்ச வந்து அடிச்சானா கூட எடுத்துவான். அவனை ஒருத்தன் பிடிக்கிற உடனே வெயிட் பண்ணுறோம், எல்லாம் நல்லா செம்தியாக இருப்பாங்க. நான் போய் அவங்க போய் பிடிச்ச உடனே அரை செகண்ட் கூட ஆகாது, அங்கே போயிடுவான். போய் அவனை பிடிச்சி செம்தியாக கிள்றது.
அந்த கிள்ளு இருக்குத பாம்பு கூட கொஞ்சம் கம்மியாக கிள்ளுங்க. நகம் சும்மா பயங்கரமாக இருக்கும். பிடிச்சி கிள்ளுவோம் பாருங்க. எங்கே கிள்றதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நமக்கு வேண்டியது கிள்ளணும். அவன் கத்துவான், ஐயோ ஐயோன்னு கத்துவான். ஆனால் 10 பேர் பிடிக்கிறாங்க, 20 கை, ஏன் ஒரு கை தான் தெரியும். அவன் கத்து பார்த்து ஐயோ முடிச்சதுக்கப்புறம் அவன் தப்பிக்கணுன்ற எண்ணமே வராது. முடிச்சதுக்கப்புறம் ஐயோ யாரா கிள்ளிட்டாங்களா, நான் தான் சொல்லுவேன், எப்படிடா கிள்ளுவாங்க, சும்மா இப்படி பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு போய் நம்ம தான் சொல்லிடுவான்னு சொல்லி இப்படி பார்த்து ஒருத்தன் பிடிச்சிட்டானா அவ்வளோதான், நான் இருக்கிற டீம் என்றைக்கே வின் பண்ணிடும். ஒரு நாள் காலையில் ஒருத்தன் ஸ்கூலுக்கு வராங்க, கண் இவ்வளோ பெருசாக வீங்கிருக்குது. என்னடாண்ணா நேற்று விளையாண்ட எவனோ ஒருத்தன் கிள்ளிட்டானா இல்லையே, நம்ம கண்ணில் ஒரு கிளியிருப்போம் போகிறது, எங்கே வா பார்க்கலாம், யாரை பண்ணது, கிள்ளிருக்க மாட்டாங்க, இல்லை கிள்ளிட்டாங்கப்பா, இங்கே வா அப்படின்னு சொல்லி அப்படியே தொட்டு பார்த்தேன். அவர் ரொம்ப கரிசனையாக பார்க்குறாரு போல. நான் நகத்தை அடையாளம் பார்த்தேன், கரெக்டாக டேலி ஆகுது, என் நகம் தான் அங்கே இருக்குது. அவரை போட்டு நான் தயவுசெய்து சொன்னீங்க இன்னி கூட வந்து அடிப்பாங்க. அடியிலேருந்து அதுலேருந்து எனக்கு ஒரு சாம்பியன். ஆனால் உள்ளே நான் ஒரு கோழை, நான் ஒல்லியாக தான் இருப்பேன். என்னெல்லாம் ஊத வேண்டாம், ஊதுன்னு சொல்லக்குள்ளே நான் கீழே விழுந்துருவேன். அந்த மாதிரி இருந்தால் கூட நான் எப்படி நிற்பேன். கோலியாத் அப்படி தாங்க, கோலியாத் ஒரு கோழை, சாத்தானும் அப்படித்தான், நம்மளை வந்து பயப்படுத்துவான். ஆனால் அவன் ஒரு கோழை. அந்த கோழையை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. இந்த தாவீது அப்படித்தான், அந்த கோழையை பார்த்து அவனுக்கு தெரியும், நீ என்ன இருந்தாலும் சரி, நீ ஈட்டியோடும் ரதத்தோடு நீ ஈட்டியோடும் கேடயத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு வருகிறேன். நாம் இந்த தாவீது அந்த கோலியாத்தை போல ஒரு சோதனை வந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆத்ம நேசர் நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. கோலியாத்தா அல்லது சோதனை எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி, செங்கடலாக இருந்தாலும் சரி, யோர்தான் புரண்டு வந்தாலும், கோலியாத் வந்தாலும், நம் ஆத்ம நேசர் நம்ம இயேசு. கோலியாத் முன்னே வந்து நின்றாலும், செங்கடல் உன்னை பயமுட்டினாலோ, கோலியாத் முன்னே வந்து நின்றாலோ, செங்கடல் உன்னை பயமுட்டினாலோ, யோர்தான் வெள்ளம் புரண்டோடினாலோ, உன்னை அடிக்கோடி பிடிக்க செய்வாரே உந்தன் ஆத்ம நேசரேசுவே. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, உன்னை இரு கரத்தால் நித்தம் அணைத்துக் கொள்வாரே உந்தன் ஆத்ம நேசரேசுவே. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடவும். இன்னும் எத்தனை சாட்சிகள் நமக்கு தேவை? தாவீதின் சாட்சிக்கு மேலே வேற என்ன சாட்சி தேவை? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சாட்சிக்கு மேலே வேற என்ன சாட்சி நமக்கு தேவை? தானியேலின் சாட்சிக்கு மேலே வேற என்ன சாட்சிகள் நமக்கு தேவை? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி கர்த்தரை அந்த அந்த ஆத்ம நேசர் நம்முடைய நேசராக இருப்பதனாலே லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நல்ல போராட்டம் போராடு, விசுவாசத்தை காத்து ஓடு. நல்ல போராட்டம் போராடு, உன் விசுவாசத்தை காத்து ஓடு. உந்தன் ஜீவ கிரீடத்தை பெற நாடு, பரலோகமே உந்தன் நித்திய வீடு. உந்தன் ஆத்ம நேசரேசுவே. கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, உன்னை இரு கரத்தால் நித்தம் அணைத்துக் கொள்வாரே உந்தன் ஆத்ம நேசர் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய காணிக்கை பாடலை எழுந்து நின்று பாடுவோம். இறைவன் ஜெயமே ஜெயமே இறைவன் சாவின் பயங்கரத்தை ஒழிக்க, கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க, எப்போவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன்.
போராடு, உன் விசுவாசத்தை காத்து ஓடு. நல்ல போராட்டம் போராடு, உன் விசுவாசத்தை காத்து ஓடு. உந்தன் ஜீவ கிரீடத்தை பெற நாடு, பரலோகமே உந்தன் நித்திய வீடு. உந்தன் ஆத்ம நேசரேசுவே, கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே, உன்னை இரு கரத்தால் நித்தம் அணைத்துக் கொள்வாரே உந்தன் ஆத்ம நேசரேசுவே. இன்னும் ஒரே ஒரு தடவை கொஞ்சம் எருசலேம் போயிட்டு வரலாம். அந்த எருசலேமில் இந்த பரிமள தைலம் கந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த பரிமள தைலமும் கந்த வர்க்கமும் என்ன ஆச்சு? விலையுயர்ந்த இந்த பரிமள தைலத்தை பற்றி பார்க்கும் பொழுது மத்தேயு 26:7, மார்க் 14:3-4, லூக்கா 7:37 இதை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் மார்க் எழுதும்போது இந்த மரியாள் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இயேசு போஜனம் பண்ணும்படியாக வந்திருந்த பொழுது இந்த பரிமள தைலத்தை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? இந்த வீண் செலவு எதற்கு? 300 பணத்திற்கு இதை விட்டு இருக்கலாமே. அப்போ இந்த 300 பணத்திற்கு விட்டிருக்கலாமே. 300 பணம் என்றால் எவ்வளவு? மத்தேயு 20:2 பார்க்கும் பொழுது திராட்சை தோட்டக்காரன் ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்தும்படி காலையிலிருந்து மாலை வரை வேலைக்கு அமர்த்தவனுக்கு 1 பணம் பேசினான். அப்போ 1 பணம் என்று சொன்னால் ஒரு நாளுடைய கூலி. அப்போ ஒரு சிறிய பாட்டில் 300 பணம் என்று சொன்னால் 300 நாளைக்குரிய கூலிக்கு சமம் அந்த சிறிய பாட்டில். அதாவது ஒருவனுடைய வருடத்தின் வருமானம். ஆனால் இயேசுவின் சரீரத்துக்கு சின்ன பாட்டில் கொண்டு வந்திருக்க மாட்டேன், பெரிய நிறைய ஒரு பெரிய குவான்டிட்டி கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்போ இந்த பரிமள தைலம் என்ன ஆயிற்று? மத்தேயு 28:8 இயேசுவை பார்த்தார்கள், அவர் பாதத்தை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்ட பிறகு அவர்கள் ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தால், இயேசு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் படுங்க, எதுக்குங்க பரிமள தைலம் போடுறோம் அப்படி சொல்லியிருந்தால் இயேசு என்ன செய்திருப்பார்? எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பார்? நாமும் கூட இந்த நாளிலும் கூட இந்த பரிமள தைலத்தை இன்னும் நான் ஆண்டவருக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். வாசனை திரவங்களை நம்ம ஆண்டவருக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் பாரம்பரியமாக போடுறாங்க, அதனால் நம்மளும் போடலாம். அந்த ஸ்திரீகள் இவ்வளோ விலை எறிந்த அந்த பரிமள தைலத்தை எங்கே தூக்கி அடித்தாங்களே தெரியல, ஆனால் அவங்ககிட்ட இல்லை, இயேசுவுக்கும் போடவில்லை. ஆனால் இயேசுவுக்கு நாம் இன்னும் பரிமள தைலத்தை போடுவது போல். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், இயேசுவின் ஃபோட்டோ இருக்குது, மாலை போட்டிருக்கேன், லைட் எரியுது. அப்போது இத்தனைக்கும் நம்ம நல்ல விசுவாசி தான். அப்போ அவர்கள் போடணும், ஏன் பக்கத்தில் கீழே உங்கள் ஃபோட்டோ போட்டு ஒரு லைட் போடுறது? நமக்கு அப்படி போட்டால் ஐயோ அதை போடக்கூடாது. தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு 2 மாலை தான், ஒன்று நின்றுட்டு போடுறது, ஒன்று படுத்துட்டு போடுறது. அந்த நின்றுட்டு போடுற மாலை நம்ம போடுறோம், படுத்துட்டு போடுறது வேறு யாரை போடுறாங்க. அப்போ ஒரு மாலை தான். அப்போ நமக்கு திருப்பி எதில் ஃபோட்டோ மாலை. ஆனால் ஜீசஸுக்கு மாத்திரம் சுற்றி மாலை இல்லை. இந்த பாரம்பரியம் நம்ம பரலோகம் கொண்டு செல்லாது. நம்ம சொல்லணும் பாரம்பரியமாக இதுதான் போடுறோங்க, இந்த வாசனை திரவியத்தை அவருக்கு போடுறோம். நோ, கர்த்தர் அதை விரும்புகிறதில்லை. இந்த பாரம்பரியத்தை இந்த ஸ்திரீ கூட, சமாரிய ஸ்திரீ கூட நாம் சொன்னால், இந்த பாரம்பரியமாக இந்த கிணறு எங்கள் கிணறு ஆயிற்று, இந்த கிணற்றை கொடுத்த யாக்கோபு காட்டில் நீ பெரியவரோ, ஏனென்றால் பாரம்பரியமாக இந்த கிணற்றையே நம்பி இருந்தாள். இயேசு என்ன சொன்னார்? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னோடு பேசுகிறார் இன்னார் என்பதை மறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்பாய், அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவள் சீசரி என்ன சொன்னாள்? எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாரும். அந்த பாட்டு ஞாபகம் இருக்குதா? தாருமையா எனக்கு தாருமையா உந்தன் ஜீவ தண்ணீரை தாருமையா, தாருமையா எனக்கு தாருமையா ஜீவ தண்ணீரை தாருமையா, வாஞ்சித்து கேட்கிறேன் தாருமையா, வாஞ்சித்து கேட்கிறேன் தாருமையா, தயவை எனக்கு தாருமையா, தயவை எனக்கு தாருமையா. பாரம்பரியத்தை பற்றி கொண்டிருந்த அந்த ஸ்திரீ ஜீவ தண்ணீர் எனக்கு தாரும் என்று இயேசுவை கூப்பிட்டாலே, நாமும் இந்த பாரம்பரியத்தை விட்டு ஒழிய வேண்டும். அப்படி இயேசுவின் வார்த்தைகளை நான் நம்ப வேண்டும், அப்படியே நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசுவின் வார்த்தையை நாம் உள்ள வச்சுக்கிறோம், ஆனால் திரும்பி வெளில போடுறோம், உள்ள வச்சுக்கிறோம் கொஞ்சம் வெளில போடுறோம். அப்படி இல்லை, இயேசுவின் வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும்.
இயேசுவின் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதும் இருபுறமும் கருக்குள்ளதும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களை ஊனியும் உருவ குத்தகத்தக்கதாக குத்துகிறதும் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா 55:10-11 சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறனுக்கு விதையையும் புசிக்கிறனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமே இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் பற்றி ஜீவிக்கணுங்க. கர்த்தரோட வார்த்தையை சொன்னால் அப்படியே நம்பணும். அந்த வார்த்தை சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பற்றி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் என்ன கேட்பீங்க? நான் கூட யோசித்து பார்த்தேன். கர்த்தர் ஆண்டவர் வந்து என்ன ஒன்றும் நான் கூட நினச்சிக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்ன பொருளை தூக்கிட்டு போயிருங்க. அப்போ பிள்ளைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம சும்மா அவசரப்பட்டு சொல்லிடுறோம். நீங்கள் என்ன கேட்பீங்க? உடனே நம்ம என்ன நினைப்போம், சாலமோன் ஞானத்தை கேட்டார், நம்ம கூட இந்த ஞானத்தை கொடுக்க மாட்டேன். நான் சத்தியமாக ஞானத்தை கேட்கவே மாட்டேன். நான் படித்து பார்த்தேன், சாலமோன் ஞானத்தை கேட்டார். அப்புறம் கேட்டு முடிச்சுட்டு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் படித்த உடனே இதுக்கு அவர் ஞானத்தை வாங்கினார். படிங்கண்ணா, 1 ராஜாக்கள் 11:1-3. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான எல்லாம் ஃபாரின் தான், லோக்கல் கிடையாது, அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். 3ஆம் வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். மொத்தம் 1000 பேர். அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா அவ்வளவுதானா? அவனுடைய 1000 பேர். இவர் ஞானத்தை வச்சுட்டு 1000 பேர் மனைவி. அப்போ இதுக்கப்புறம் திருப்பி இந்த நீதிமொழிகள் கடைசி 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லேமுவேல் ஒருவேளை சாலமோனாய் இருந்திருப்பார் என்றால், அந்த லேமுவேலின் தாய் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், குலசானியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த தாயை கேட்குறாங்க, யார்? சாலமோன் என்கிட்ட வந்து கேட்டிருப்பாரா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? யார்கிட்ட கேட்குறா? 1000 பேர் வச்சு உனக்கே தெரியாது, நாங்கள் ஒன்று விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ சாலமோனுக்கு என்ன ஞானத்தை வந்தோன்னா அந்த குணசாலியான ஒருவேளை தாய் 1000 பேரில் ஒரு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடித்தாயே என்று சொல்லவில்லையே. அப்போ ஞானம் வந்தும் கூட அந்த குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க ஞானம் பத்தாது. குணசாலியான ஸ்திரீ இருந்தால் தானே, இருந்தாலும் அப்படி இருந்தால் கூட இந்த ஞானம் நமக்கு பத்தாது. அதனால தான் சொன்னேன், எனக்கு ஞானம் வேண்டாம். நான் கர்த்தரிடத்தில் ஒரு வேளை கர்த்தரிடத்தில் கேட்டால் உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். அந்த பரிசுத்தம் இருந்தால் போதுங்க, நம்ம பக்கத்தில் எந்த ஒரு சாத்தானும் மண்ட மாட்டான், பரிசுத்தமாக ஜீவித்தே போய்விடலாம். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். தோமாவை போல சந்தேகப்படக்கூடாது. தோமா அவர் வராரு, நான் வந்து அவர் தொட்டு பார்த்தா தான் நம்புவோங்க, ஒரே அடி அடிச்சிடும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவோங்க, நான் கண்ணால் பார்த்தா தான் நம்ம கூட சொல்கிறோமே. கர்த்தர் என்ன சொன்னார்? தோமாவை பார்த்து, நீ கண்டு விசிக்கிறவன், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அந்த தோமாவை பார்த்து கர்த்தர் கொஞ்சம் அப்படியே வருத்தமாக தான் பேசினார். எப்படி பாடினார்? தோமாவே எந்தன் தோமாவே, சந்தேக தோமாவே, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உன்னால் நம்ப முடியவில்லையோ? தோமாவே எந்தன் தோமாவே, சந்தேக தோமாவே, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உன்னால் நம்ப முடியவில்லையோ?
விசுவாசியாயிரு. கிட்ட வந்து எந்தன் காயங்கள் பார், என் கீழாவில் உன் கையை வை. அவிசுவாசியாக இராமல் என்றும் விசுவாசியாயிரு. காணாதிருந்தும் விசுவாசிப்போர் என்றென்றும் பாக்கியவான். என் ஆண்டவரே என் தேவனே உம்மை என்றென்றும் விசுவாசிப்பேன். உம்மை என்றென்றும் விசுவாசிப்பேன். உம்மை என்றென்றும் விசுவாசிப்பேன். தோமாவை போல நாமும் கண்டும் விசுவாசிக்கிறவராய் இராமல் காணாதிருந்தும் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னும் கடைசியாக இந்த யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். இந்த யாக்கோபு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எப்படி அவர் வார்த்தையை பற்றி கொண்டான். இந்த யாக்கோபு ஏசா இருவர்களும் இரட்டையர்கள். பட் என்னன்னா அன்ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், வேறு வித்தியாசமான இரட்டையர்கள். சிவந்த மேனியாக இருப்பான், அவன் உடல் முழுவதும் ரோமம் பொறுத்தவனை போல காணப்படுவான். இவன் வனசஞ்சாரியும் அவன் குணசாலியாகவும் இருப்பான். அவன் வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாய் இருந்தான். இவன் குணசாலியான வீட்டிலேயே எப்பொழுது இருப்பான் இந்த யாக்கோபு. இந்த ஏசா என்னைக்கும் காடு தான், அவன் கேர் ஆஃப் காடு தான். கூரியர் வந்தால் கூட அவன் சத்துடுவான், இந்த ஆள் எங்கேயா இருக்க போறான் வீட்டில். யாக்கோபு கூரியர் வந்தால் வீட்டில் வந்து கொடுத்துருவான், இந்தப்பா கூரியர். இந்த ஏசாவுக்கு வந்தாக்க அவன் சிங்கத்து மேலே இருக்கானோ எந்த மரத்து மேலே இருக்கானோ அப்படிப்பட்ட ஒரு ஏசா. இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஏதோ ஒரு காரியத்தினாலே இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும் இருந்தவன் இப்போ அது எல்லாவற்றையும் விட்டு அவன் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போ மனசு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை நாட்கள் நாம் வீட்டின் உள்ளே இருந்தோம், தாயின் அரவணைப்பில் இருந்தோம், இப்படி நாம் போகிறோம், துரத்தி விடப்படுகிறோம். ஆல் ஆஃப் அ சடன் திடீரென்று ஏற்பட்டது. நான் போகும் இடம் எப்படி என்று தெரியவில்லை. அப்படியாக அவன் அழுது கொண்டு கவலையோடு போய்கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு இடத்தில் வந்து படுத்துக் கொள்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அந்த பெத்தேல் என்ற இடத்தில் கர்த்தர் தரிசனமாகி 9 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கின்றார். அப்போ அவன் என்ன செய்யலாம்? அவர் சொல்லும் பொழுது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு கொடுப்பேன், நீயும் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருப்பார்கள், நீ மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் பெருகுவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் உன்னோடு இருந்து நீ போகும்போது உன்னை காப்பாற்றி உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு அழைத்து வருவேன், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை நான் விட்டு விலகுவதில்லை. இந்த 9 ஆசீர்வாதங்களை கொடுத்த போது அந்த யாக்கோபு கர்த்தரை அப்படியே விசுவாசித்து, இந்த இடம் அவ்வளவு பயங்கரமான இடம், இது தேவனுடைய வீடையாமல் வேறு எதுவுமே இல்லை என்று கர்த்தருடைய வாதத்தை உறுதியாக பற்றி கொண்டான். அது எப்படிங்க முடியும்? இது நம்ம புறப்பட்டு போக கூட இல்லைங்க, அதுக்குள்ள திருப்பம் வந்தோன்னு இடத்த கொடுத்துருவார், இன்னும் எங்க போறனே தெரியல என்று சொல்லவில்லையே. அந்த யாக்கோபுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தது. அவன் கர்த்தர் விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அப்படியே நம்பினான். அப்படி நம்பி அந்த ஆரானுக்கு போகும்பொழுது இப்பொழுது ஆனந்தமாய் போகிறான். பத்து துக்கத்தோடு தான் போயிருக்கிறான். எப்படி போகிறது? நான் இந்த என்னுடைய பிரயாணம் தோல்வியாக முடியுமாமே என்று அவன் நினைத்து போனான். ஆனால் இப்பொழுது ஆனந்தமாய் ஆரானுக்கு போகிறான். ஆனந்தமாயினும் ஆனந்தமா இப்போ ஆரானூருக்கு நான் போவேனே, நான் ஆனந்தமாய் இப்போ போவேனே. ஆனந்தமாயினும் ஆனந்தமாய் இப்போ ஆரானூருக்கு நான் போவேனே, நான் ஆனந்தமாய் இப்போ போவேனே. துக்கத்துடனே நான் தொடங்கிய பிரயாணம் தோல்வியில் முடியும் என்றெண்ணி இருந்தேன். நான் துக்கத்துடனே நான் தொடங்கிய பிரயாணம் தோல்வியில் முடியும் என்றெண்ணி இருந்தேன். ஆனால் வானத்தின் தேவன் என்னை ஆசீர்வதித்ததினால் ஆனந்தமாய் இப்போ போவேனே, நான் ஆரானுக்கு இப்போ போவேனே. ஆனந்தமாய் இன்னும் ஆனந்தமா இப்போ ஆரானூருக்கு நான் போவேனே, நான் ஆனந்தமாய் இப்போ போவேனே.
தருவேன் என்று வாக்கு பண்ணினாரே. நான் படுத்திருந்த பூமியை எனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணினாரே. கர்த்தர் சொன்னபடியே திரும்பவும் வந்து இந்த தேசத்தை சுதரித்துக் கொள்வேனே. நான் தேசத்தை சுதரித்துக் கொள்வேனே. ஆனந்தமா இன்னும் ஆனந்தமா இப்போ ஆளானது நான் போவேனே. நான் ஆனந்தமா இப்போ போவேனே. நான் ஆனந்தமா இப்போ போவேனே. நான் ஆனந்தமா இப்போ போவேனே. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்குள் இருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுந்து நமக்குள் இருப்பதினால்தான் நாம் வார்த்தையை நாம் பற்றி ஜீவித்தோம்.